Hi students, this is Alex here. The first question பாத்தீங்கன்னா average fixed cost of the cost function என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. Cost function கொடுத்திருக்காங்க. So இதுல fixed cost அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் இந்த constant term இருக்கிறது மட்டும் தான் வரும். ஏன்னா இதெல்லாம் வந்து varying cost. X பொறுத்து சேஞ்ச் ஆகும். பட் இந்த 21ன்றது சேஞ்ச் ஆகாது. பட் இதுல நமக்கு average fixed cost அப்படின்னும்போது அதை வந்து நம்ம X ஆல டிவைட் பண்ணணும். So கொடுத்திருக்க ஆப்ஷன்ல ஆப்ஷன் D இதுதான் வந்து average fixed cost. Question number 2 பாத்தீங்கன்னா marginal revenue of the demand function P is equal to 20 minus 3x அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம ரெவன்யூ எழுதணும். ரெவன்யூ அப்படின்றது P into X. ஸோ P வந்து 20 minus 3x இருக்கு. இதை வந்து நம்ம X ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ரெவன்யூ கிடைக்கும். அதாவது 20x minus 3x square. இப்போ நமக்கு மார்ஜினல் ரெவன்யூ வேணும் அப்படின்னா இந்த ரெவன்யூ ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு x டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். இதோட டிஃபரன்ஷியேஷன் 20 minus 6x. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல 20 minus 6x அப்படின்றது ஆப்ஷன் A. அடுத்த கொஸ்டின்ல நமக்கு வந்து ஸ்மால் p கொடுத்துருக்காங்க. அதாவது டிமாண்ட் ஃபங்க்ஷனும் காஸ்ட் ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரெவன்யூ மைனஸ் காஸ்ட். ரெவன்யூ அப்படின்றது ஸ்மால் p இன்டூ எக்ஸ் அண்ட் காஸ்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை சப்ஸ்டிடியூஷன் பண்ண போகிறோம். ஸோ p வந்து 2 மைனஸ் எக்ஸ், இதோட நம்ம எக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் காஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து மைனஸ் 2x ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 7. இப்போ இதோட ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் எக்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ணால் 2x, இது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், மைனஸ் உள்ள எடுத்துட்டு போகும்போது பிளஸ் 2x ஸ்கொயர் ஆகிடும், மைனஸ் 2x ஆகிடும், மைனஸ் 7 ஆகிடும். நம்ம 2x மைனஸ் 2x கேன்சல் பண்ணிடலாம். இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x ஸ்கொயர் வந்து எக்ஸ் ஸ்கொயர், அதுக்கப்புறம் மைனஸ் 7. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7 அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ல ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிமாண்ட் ஃபங்க்ஷன் இஸ் எலாஸ்டிக் அப்படின்றது ஒரு கண்டிஷன். அதாவது இந்த ஈட்டா டி அப்படின்றது கிரேட்டர் தேன் 1 இருக்கும். ஸோ இது வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ ஈட்டா டி இதோட மாடலஸ் கிரேட்டர் தேன் 1 இருந்தால் தான் நம்ம வந்து டிமாண்ட் ஃபங்க்ஷன் வந்து எலாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின்ல இந்த எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் ஃபார் த டிமாண்ட் ஃபங்க்ஷன் x is equal to 1 by ps அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் ஈட்டா டி யோட ஃபார்முலா மைனஸ் பி பை எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் பை டிபி. இப்போ மைனஸ் பி அப்படியே இருக்கட்டும், எக்ஸுக்கு பதில் 1 by p போடணும். அண்ட் இந்த டேர்மை வித் ரெஸ்பெக்ட் டு பி டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1 by p ஸ்கொயர். இப்போ இந்த டினாமினேட்டரில் இருக்கிற p வந்து நியூமரேட்டரில் ப்ராடக்ட் ஆகிடும். அதே மாதிரி இந்த ரெண்டு மைனஸ் சைனும் கேன்சல் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் p ஸ்கொயர் ஆகிடும், அதோட ப்ராடக்ட்ல 1 by p ஸ்கொயர் இருக்கு. ஸோ டோட்டலாக இது வந்து 1. ஸோ 1 அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ல ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின்ல ரிலேஷன்ஷிப் அமாங் மார்ஜினல் ரெவன்யூ, ஆவரேஜ் ரெவன்யூ அண்ட் ஈட்டா டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு டைரக்ட் ஃபார்முலா மாதிரி. ஈட்டா டி அப்படின்றத ஏஆர் பை ஏஆர் மைனஸ் எம்ஆர் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், இதில் காஸ்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ்ட் ஃபங்க்ஷன் சி அப்படின்றது 1 by 25 இன்டூ இ பவர் 5x. மார்ஜினல் காஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மார்ஜினல் காஸ்ட் அப்படின்றது வந்து காஸ்ட் ஃபங்க்ஷனை நம்ம வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். இதில் வந்து 1 by 25 அப்படின்றது கான்ஸ்டன்ட். இ பவர் 5x ஓட டிஃபரன்ஷியேஷன் இ பவர் 5x இன்டூ 5. ஸோ இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா டினாமினேட்டர் 5 ஆகிடும். ஸோ ஆன்சர் வந்து 1 by 5 இன்டூ இ பவர் 5x. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல ஆப்ஷன் பி 1 by 5 இன்டூ இ பவர் 5x. அடுத்த கொஸ்டின்ல இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் y என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் y வேணும் அப்படின்னா நம்ம dy by dx என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ வந்து டிஃபரன்ஷியேஷன் 2 இன்டூ 2x பிளஸ் 5. ஆக்சுவலாக இது வந்து 4x பிளஸ் 5. அவங்க வந்து அட் x is equal to 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸோட வேல்யூவை இங்கே சப்ஸ்டிடியூஷன் பண்ணும்போது 4 into 2 plus 5, 4 to 8, 8 plus 5, 13. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் 13 அப்படின்றது ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆவரேஜ் ரெவன்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க, ₹50 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படின்றது 2ன்னு கொடுத்துருக்காங்க.
அப்போ மார்ஜினல் ரெவன்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ரெவன்யூ ஈக்குவல் டு 50, எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படின்றது ஈட்டா டி, இதோட வேல்யூ 2. அப்போ மார்ஜினல் ரெவன்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின்ல ஒரு ரிலேஷன் பார்த்தோம். ஸோ ஈட்டா டி அப்படின்றது ஆவரேஜ் ரெவன்யூ பை ஆவரேஜ் ரெவன்யூ மைனஸ் மார்ஜினல் ரெவன்யூ. இங்கே சப்ஸ்டிடியூஷன் பண்ண போகிறோம். ஸோ ஈட்டா டி வந்து 2 ஈக்குவல் டு ஆவரேஜ் ரெவன்யூ 50 டிவைடட் பை 50 மைனஸ் மார்ஜினல் ரெவன்யூ. ஸோ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 100 மைனஸ் 2mr ஈக்குவல் டு 50. ஸோ இந்த mr 2mr அந்த பக்கம் போய்டும், 50 இந்த பக்கம் வந்துடும். ஸோ 100 மைனஸ் 50 ஈக்குவல் டு 2mr. ஸோ இது வந்து 50 ஆகிடும். இந்த 2 வந்து டிவிஷனில் வந்துடும். இதுதான் வந்து மார்ஜினல் ரெவன்யூ. அப்போ மார்ஜினல் ரெவன்யூ அப்படின்றது வந்து 25. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் 25 அப்படின்றது ஆப்ஷன் பி. அடுத்ததுல ப்ராஃபிட் வந்து மேக்சிமம் எப்போ அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் வந்து மேக்சிமமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ப்ராஃபிட் ஃபங்க்ஷனை வந்து ரெவன்யூ மைனஸ் காஸ்ட் அப்படின்னு எடுப்போம். ஸோ இதோட டெரிவேட்டிவ் டிபி பை டிஎக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல டிஆர் பை டிஎக்ஸ் அப்படின்னு வரும் அண்ட் டிசி பை டிஎக்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜினல் ப்ராஃபிட். ஸோ இந்த மார்ஜினல் ப்ராஃபிட்டை வந்து நம்ம ஈக்குவல் டு 0 அப்படின்னு போடுவோம். அப்போ தான் வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் வரும். ஸோ டிஆர் பை டிஎக்ஸ் அப்படின்றது வந்து மார்ஜினல் ரெவன்யூ. ஸோ நம்ம டைரக்டாகவே மார்ஜினல் ரெவன்யூ, இது மார்ஜினல் காஸ்ட், இது ஈக்குவல் டு 0 அப்படின்னு போடும்போது இதுல இருந்து எம்ஆர் ஈக்குவல் டு எம்சி அப்படின்னு வரும். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல ஆப்ஷன் ஏ, அதாவது மேக்ஸிமம் ப்ராஃபிட் இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து மார்ஜினல் ப்ராஃபிட்டை வந்து நம்ம ஈக்குவல் டு 0ன்னு போடுறோம். பட் மார்ஜினல் ப்ராஃபிட் அப்படின்றது வந்து மார்ஜினல் ரெவன்யூ மைனஸ் மார்ஜினல் காஸ்ட். ஸோ ஈக்குவல் டு 0 போடும்போது மார்ஜினல் ரெவன்யூ ஈக்குவல் டு மார்ஜினல் காஸ்ட் அப்படின்னு வரும்.